அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அந்த கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், இந்த இவங்க எல்லாருக்கும் 2024 நடந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமில் மினிமம் மார்க் எடுத்தவங்களாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது விஷயமா நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டோம், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேற்கொண்டு யாரெல்லாம் இப்போ அப்லோட் பண்ணணும், என்ன டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணதுக்கு பிறகு என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெளிவாகிடலாம், பல விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ் அட்டெண்டர், கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், வார்டன், வாட்ச்மேன், மசாலஜி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. 2024 வந்த அப்ளிகேஷன். நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, நாங்கள் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் கிடையாது. 2024 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த கிளீனிங்லெஸ் ஒர்க்கிற்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்துச்சு. அதுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸாம் கூட போன இயர் எண்டில் நடந்துச்சு. நவம்பர் மாதம், அக்டோபர் இந்த மாதிரி தேதியில் நடந்துச்சு. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளீனிங்லெஸ் ஒர்க்குக்கெல்லாம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நவம்பரில் நடந்துச்சு. ஓகேங்களா. அவங்களுக்கு அப்புறம் டிசம்பரில் மார்க் வெளியிட்டிருந்தாங்க. அவங்கள தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுக்காங்க, வேறு யாரும் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா. இவங்களுக்குமே கடந்த 23லேருந்து 26 அந்த தேதிக்குள்ளே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் பண்ண முடியலை, சரியாக வைக்க முடியல, சர்வர் இஷ்யூவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணலை. இப்போ அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு, திருப்பியும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 7ஆம் தேதி மே மாதம், இந்த தேதியிலேருந்து 10/5/2025 வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா 7/5/2025 காலை 6 மணிலிருந்து 10/5/2025 காலை 6 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏஎம் சொல்லிட்டாங்க. அதனால் 10ஆம் தேதி காலைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 9ஆம் தேதியே உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வேலையை ஈவினிங்குள்ளே முடிச்சிருங்க. ஓகேவா. எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இன்னமும் நிறைய பேருக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னாக்க கீழே வாங்க, அதில் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லிங்க் ஃபார் அப்லோடிங் த டாக்குமெண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 162-171, அதாவது 116லேருந்து 171 தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ் அட்டெண்டர், கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், மசாஜ் இந்த போஸ்ட்டுக்கு உள்ளது. அதுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடினா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி, அதை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். அதை தொடர்ந்து உங்கள்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் கொடுத்து சர்ச் கொடுக்கும்போது உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னாக்கா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் புது பாஸ்வேர்டு செட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தாங்க பண்ண முடியும். வேறு விதமாக இமெயில் அனுப்புறது, அவங்க அட்ரஸ்க்கு அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இன்டிமேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை படிச்சிங்கனாவே தெரியும். இந்த இன்டிமேஷன் தமிழ்லேயுமே இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். இப்போ வந்து நான் கலரில் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது இதெல்லாம் கேட்காதீங்க. அவங்க சொல்லிட்டாங்க தெளிவாக, பிளாக் அண்ட் ஒயிட்டில் விசிபிள் அண்ட் கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம திருப்பி இந்த விஷயத்த கேட்குறீங்க, இது எப்படி எனக்கு புரியலை. நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணுங்கிறத விஷயத்த நிறைய பேர் யூடியூப் சேனல்லையும் வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க இன்டிமேஷனில் சொல்லிட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க கலரில் பண்ணலாமா, பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. தவறு. அவங்க சொன்னதை அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து பண்ணுங்கள், அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களாக செய்யாதீங்க. அடுத்து ஒரு நோட்டுன்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Those candidates who uploaded the document
certificate during the previous intimation dated 21/4/2025 need not upload the documents once again. அதாவது 21 ஏப்ரலில் ஒரு அப்டேட் கொடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, 23லேருந்து 26க்குள்ள. அப்போ கரெக்டாக அப்லோட் பண்ணவங்க திருப்பி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பண்ணாதவங்க மட்டும் இந்த டைம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஏற்கனவே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த இன்டிமேஷனில் நீங்கள் திருப்பி பண்ண வேண்டாம். புதுசாக அப்போ பண்ணலை, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அவங்க மட்டும் இதை அப்லோட் பண்ணால் போதுமானது. எல்லோரும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட காமிக்கும், டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இது வந்து என்ன அப்படின்னாக்கா, இவங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ண ஒரு கேண்டிடேட்டோடது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி திருப்பி அவங்க ஏற்கனவே வந்து இன்டிமேஷனில் அப்லோட் பண்ணிட்டாங்க. திரும்ப இப்போது இந்த டைம் கொடுத்தப்போ லாகின் பண்ணி பார்த்தப்போ அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது, வியூன்னு இருக்குது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுன்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் புதுசாக என்ன பண்ணலை, நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு சில சமயம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டால் அதை அப்லோட் பண்ணுங்கள். பிஎஸ்டிஎம் கேட்கலாம், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் கேட்கலாம், விடோ சர்டிஃபிகேட் கேட்கலாம், எக்ஸ் சர்வீஸ்மென் சர்டிஃபிகேட் கேட்கலாம், ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் கேட்கலாம். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வந்து 200 கேபியில் இருக்கணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 1 எம்பியில் இருக்கணும். விடோ சர்டிஃபிகேட் 200 கேபியில் இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மென் சர்டிஃபிகேட் 200 கேபியில் இருக்கணும். ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் 1 எம்பிக்குள்ளே இருக்கணும். பிஎஸ்டிஎம் நீங்கள் 2 வச்சுருக்கீங்க அப்படின்னா 2ஐயும் ஒரே பிடிஎஃப்பில் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்படி தான். உங்கள்கிட்ட 2 ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 2ஐயும் ஒரே இதில் வச்சு அதோட அளவு மட்டும் 1 எம்பியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சென்டரில் சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வச்சு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள் கிளியராக இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதை கேட்கல அது கேட்கலனாக்கா விட்டுருங்க. ஒரு சில பேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கலன்னா உங்களுக்கு கேட்கலன்னா விட்டுருங்க. கேட்ட டாக்குமெண்ட்ஸை மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டிலையும் கொடுத்துருப்பீங்க. ப்ரையாரிட்டியில் பிஎஸ்டிஎம் கொடுக்கலாம். வேறு எதுவும் நீங்கள் ப்ரையாரிட்டியில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்டையும் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அதெல்லாம் பண்ணிவிடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள். இந்த டைம் சர்வர் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இல்லை. 10ஆம் காலை 6 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பொறுமையாக நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னாக்க, உங்களே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எப்படியும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவாங்க, ஸ்கில் டெஸ்ட்டுக்கானது. அடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ் அட்டெண்டர், கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசாலா இவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து எங்கே இருக்கும், எப்போ, என்ன டேட்டுக்கு, அப்புறம் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு விட்டுருவாங்க. ப்ராக்டிக்கல் செலக்ட் ஆனதுக்கு கேண்டிடேட் லிஸ்ட்டு விட்டோன்னே உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதை நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? அது கூடிய விரைவில் வந்திருக்கும். இதற்கு முன்னாடி எக்ஸாமினர், ரீடர், அப்புறம் அந்த டிரைவர் இவங்களுக்கு எல்லாமே இந்த டாக்குமெண்ட் அப்லோட் முடிஞ்ச உடனே ஒரு 10 டேஸ்க்குள்ளே செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. அப்படி தான் நம்மளும் இதை எதிர்பார்க்கணும். எப்படி வேணால் சீக்கிரம் அவங்க இஷ்டம் போல் இன்னும் சீக்கிரமும் விடலாம், கொஞ்சம் நாளும் தள்ளி போகலாம். அது அவங்க எடுக்கிற முடிவு. நான் முன்னாடி நடந்ததை வச்சு சொல்கிறேன். 10 டேஸ்க்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. வந்ததுக்கு பிறகு நீங்கள் ப்ராக்டிக்கல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அதை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்டிக்கல் மார்க்கிலேருந்து அதுலேருந்து செலக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு ஒரு குறிப்பிட்ட பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூலாம் முடித்து நீங்கள் ஃபஸ்ட்டில் எடுத்த எக்ஸாம் மார்க்கு, ப்ராக்டிக்கலில் எடுத்த மார்க்கு, இன்டர்வியூவில் ஒரு மார்க் கொடுத்து அதில் எடுத்த மார்க்கு, டோட்டல் மார்க்கையும் கம்பேர் பண்ணி அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. அவங்க தான் போஸ்டிங் வாங்குறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் இந்த ப்ராசஸை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் நம்ம பாட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து இதான் பண்ண போகிறாங்க. ப்ராக்டிக்கல் இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இந்த விஷயத்த கரெக்டாக பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே தெளிவாக நோட்டிஃபிகேஷன், இன்டிமேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நாங்களும் உங்களுக்கு யூடியூப் சேனலில் இந்த சேனலில் உங்களுக்கு அப்டேட் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருப்போம். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு இதோட ஃபைனல் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அடுத்து வர புது நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருப்போம். இதுதான் அடுத்து நடக்க போகிறது. ஃபஸ்ட்டு இந்த 10ஆம் தேதி காலை 6 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அப்லோட் பண்ண இந்த வாய்ப்பையும் விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அப்லோட் பண்ண சொல்ல வாய்ப்பில்ல. இதுதான் கடைசியாக இருக்கும். இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. சர்வர் இஷ்யூ இருக்காது. இருந்துச்சுன்னா டைம் பார்த்து பண்ணிவிடுங்க. பண்ணாமல் விட்டுறாதீங்க. தேங்க்யூ.